ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மது விலாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்யலாம் தெரியுமா? பீட்ரூட் அல்வா பண்ணலாம். நல்லா சீவிட்டு மில்கில் போடணும். ஓகேவா? அதுக்குள்ளே மழை வருது, வெளியே பார்க்கலாமா? The time is 2:50. சன்னும் இருக்குது, ரெயினும் வந்துட்டுருக்கு. ஓஹோ, சன்லைட் இருக்குது, ரெயினும் வந்துட்டுருக்கு. ஓகே, ஓகே, நம்ம வேலை நம்ம பார்த்துடலாம். பீட்ரூட் துருவியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கப்பு பாலை ஊற்றி துருவின பீட்ரூட்டும் போடுவோம். அதில் வேகட்டும். நல்லா வேக விட்டுருவோம். 5 minutes 10 minutes வெந்துட்டேன். சுகர் போட்டு, லவங்கம் பொடியை போட்டுட்டு, ஏலக்காய் பொடியை போட்டுட்டு, சர்க்கரை போட்டு, நெய் ஊற்றி, முந்திரி போட்டு தாளிச்சிடலாம். ஓகே, மூடி போட்டுடலாம். 10 minutes ஆஃப்டர் வெந்துடுச்சா பார்க்கலாமா? மில்கெல்லாம் சுண்டிடுச்சா? இப்போ ஒரு 1/2 கப்பு சுகர், இது 200 பீட்ரூட் இருக்குது, ஒரு 100 கிராம் சுகர் போட்டுட்டு கிண்டிட்டு, சுகர் போட்டதும் அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சுகர் நல்லா சுண்டட்டும். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். சின்ன டீஸ்பூன் இது, ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே பக்கத்தில் ஸ்டவ் பற்ற வச்சு, வீட்டிலையே நானே தயார் பண்ணேன் நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், பாருங்கள். 2 கரண்டி நெய்யை ஊற்றி முந்திரி போட்டுடலாம். முந்திரி போட்டுடலாமா? நெய் காயட்டும். நெய் காஞ்சிடுச்சு, முந்திரியை போட்டுடலாம். அவ்வளோதான், சவுந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி எடுத்து ஊற்றிட்டேன். வீட்டிலையே தயார் பண்ணதால் கம நெய் வாசனை. ஆஹா, ஃப்ரெஷ் நெய் நம்ம வீட்டிலையே நம்மளே தயார் பண்ணிக்கலாம். 2 monthsக்குள்ளே திருப்பியும்
பால் ஏடெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் நெய் காய்ச்சிக்கணும். அவ்வளோதான். சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. இது பீட்ரூட் அல்வா எப்படி இதுன்னு சொல்லு, டேஸ்ட் பார்த்தேன். சுகர் நீ சாப்பிடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் பாரு. சூப்பர்மா. சூப்பரா பார்த்துக்கலாம். இது ஆறணுன்னு ஷேப்பாக கட் பண்ணிடலாம். ஓகே, ஆறணுன்னு இந்த அல்வாவை ஷேப்பாக பண்ணிடலாம். செம டேஸ்ட். நீங்களும் செய்யுங்க. நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.